சிவா திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. ஓம் நம சிவாயா. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் குடியாத்தம் தாமோதரன். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோயில் திருச்சி பக்கத்தில் இருக்க திருப்பைஞ்சிலி கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் வரும். மண்ணச்சநல்லூர் வட்டத்தில் இருக்குது. மண்ணச்சநல்லூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வரும். சமயபுரத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வரும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா அந்த காவிரி வடகரையில் பாடல் பெற்ற தலங்களில் 61வது தலமாக விளங்குது. கோயிலில் பார்த்திங்கன்னா விஷாலாட்சி அம்மன், நீலிவனேஸ்வரர் சுவாமி இருக்காங்க. திருமண தடை நீக்கிறதுக்கு பரிகார தலமாக இது விளங்குது. அதே மாதிரி யம தர்மராஜருக்கு தனி சன்னதி இந்த கோயிலில் தான் இருக்குங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட இத்திருக்கோயில் 1ஆம் ராஜேந்திர சோழன், 1ஆம் ராஜாதிராஜ சோழன், சுந்தர பாண்டியன், மகேந்திர பல்லவர்மன் உள்ளிட்ட பல்வேறு மன்னர்களால் திருப்பணி நடைபெற்றிருக்கிறது. 5 பிரகாரங்கள் இருக்குது. ராவணன் திருவாயில் கோபுரம், மொட்டை கோபுரம் கொண்டது இக்கோயில். ராவணன் வழிபட்டு சென்றதால் இக்கோயிலின் ராஜகோபுரம் ராவணன் திருவாயில் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோயிலுக்குள்ளும் வெளிப்பகுதிகளிலும் சப்த தீர்த்தம், விசால தீர்த்தம், யம தீர்த்தம், கல்யாண தீர்த்தம், அக்னி தீர்த்தம், அப்பர் தீர்த்தம், மணிகர்ணிகை தீர்த்தம் ஆகிய 7 தீர்த்தங்கள் இந்த கோயிலில் இருக்குது. திருப்பைஞ்சிலி என்று மட்டுமல்லாது தென்காயிலாயம், நீலிவனம், கதலிவனம், அரம்பைவனம், விமலாரண்யம், தரளகிரி, ஸ்வேதகிரி, வியாக்புரி, மேலை சிதம்பரம் முதலிய பெயர்களும் இந்த ஊருக்கு உண்டு. இத்திருக்கோயிலின் இறைவன் நீலிவனநாதர் என்று அழைக்கப்படுகிறார். மற்ற சிவத்தலங்களை இறைவனை தரிசிக்க நாம் படிக்கட்டுகளில் மேல் ஏறி சென்று வழிபடும் நிலை இருக்கும். ஆனால் இந்த திருக்கோயிலில் அதற்கு எதிர்மாறாக படிக்கட்டிலிருந்து கீழே இறங்கி சென்று தான் சாமியை நம்ம தரிசனம் செய்வோம். கருவறை சந்நிதியை அடுத்துள்ள அர்த்த மண்டபத்தில் வசிஷ்ட முனிவருக்கு சிவபெருமான் நடன காட்சி அருளிய இடம் இங்கே இருக்கிறது. அதனாலேயே இக்கோயில் ரத்தன சபை எனப்படும் மேலை சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது. சுயம்பு வடிவத்தில் நீலிவனேஸ்வரர் காட்சியளிக்கிறார். மற்ற கோயில்களில் இல்லாத சிறப்பு இங்கு உண்டு. அதாவது இக்கோயிலில் அம்மன் சன்னதி 2 உள்ளது. ஒரு சன்னதியில் நீல்நெடுங்கண் நாயகியும் மற்றொரு சன்னதியில் விசாலாட்சி அம்மனும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர். இதில் நீல்நெடுங்கண் நாயகி சன்னதியில் நவராத்திரி திருவிழா வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. பசுமையான நீலி எனும் வாழை மரங்களை, அதாவது கல்வாழைன்னு சொல்லுவாங்க, தல விருட்சமாக கொண்டிருப்பதால் இங்குள்ள இறைவன் நீலிவனநாதர், அதாவது வாழை வனநாதர் என்று அழைக்கப்படுகிறார். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகிய சப்த கன்னிகள் இக்கோயிலில் கல்வாழைகளாக இருப்பதாக திருக்கோயில் புராணங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இத்திருக்கோயில் செவ்வாய் தோஷம், தார புத்திர தோஷம் போன்ற பல்வேறு தோஷங்களை நீக்கும் பரிகார தலமாக விளங்கி வருகிறது. முக்கியமாக திருமண தடைக்கு இங்கே அந்த வாழை மரத்தை வெட்டி கல்யாணம் பண்ணி பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இந்த கோயிலில் திருமணமாகாமல் தடைப்பட்டிருக்கும் ஆண் அல்லது பெண் இக்கோயிலுக்கு சுவாமி அம்மன் சன்னதிகளில் அர்ச்சனை செய்து கல்வாழை பரிகார பூஜையை நிறைவேற்றினால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். கல்வாழைக்கு மாங்கல்யத்தை கொண்டு தாலி கட்டி பரிகாரத்தை நிறைவேற்ற வேண்டும். திருமணம் முடிவாகிய பின்னர் இத்திருக்கோயில் நிர்வாகத்துக்கு திருமண அழைப்பிதழை அனுப்பி வைப்பதும், திருமணம் முடிந்த பின்னர் தம்பதி சகிதமாக பரிகார நிவர்த்தி பூஜை செய்வதும் தொடர்ந்து வருகிறது. இது இன்றும் இக்கோயிலில் காண முடியும். திருமண அழைப்பிதழை அனுப்பி வைப்பவர்களுக்கு திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் குங்கும விபூதி பிரசாதம் அனுப்பி வைக்கப்படுகிறது. இங்கு சோமஸ்கந்தருடன் தாட்சாயினி அம்பிகா சமேத மிருத்யுஞ்சர் இறைவனாக காட்சியளிக்கிறார். இறைவன் காலின் கீழ் முயல்கண் வடிவம் காணப்படுகிறது. அதிகாரம் இழந்தவர்கள், உத்தியோகம் இல்லாமல் இருப்பவர்கள், கடன் பிரச்சனையால் சிக்கி தவிப்பவர்கள் இச்சன்னதியில் வழிபட்டால் பலன் பெறுவர் என்பது ஐதீகம். சனிக்கிழமைகளில் வழிபடுவது மேலும் சிறப்பாகும்.
திருக்கடையூரில் தம் காலால் உதைத்தமையால் மாண்ட யமதர்மராஜனுக்கு இறைவன் மீண்டும் குழந்தையாய் உயிர் கொடுத்த அதிகாரத்தை திரும்ப அளித்த கோயில் இது. யமதர்மராஜனுக்கு உயிரை எடுக்கும் அதிகாரம் பறிக்கப்பட்டதால் பூமியில் பிறப்பு என்பது மட்டும் இருந்து இறப்பு இல்லாமல் போனால் பூமி தாங்காது என கூறி பூமாதேவியிடம் தேவர்கள் முறையிட்டனர். இதைத் தொடர்ந்து தைப்பூச தினத்தில் யமதர்மராஜனுக்கு சிவபெருமான் உயிரை எடுக்கும் அதிகாரத்தை வழங்கியதால் இங்குள்ள சன்னதி அதிகார வல்லவர் சன்னதி என அழைக்கப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர், திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர், திருப்பராய்த்துறை தாரகாவனேஸ்வரரை அப்பர் தரிசனம் செய்துவிட்டு திருப்பஞ்சிலியை காண வந்தபோது கடும் வெயிலாலும் அகோர பசியினாலும் நடை தளர்ந்து வந்தார். தன்னை காண வந்தவர் பசியால் தளர்ந்த நிலையில் இருப்பதை உணர்ந்த சிவபெருமான் கட்டு சாதத்துடன் அந்தணர் வேடம் பூண்டு திருப்பஞ்சியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் உள்ள பகுதியில் அப்பரின் பசியை போக்கி அவரை திருக்கோயில் வர அழைத்து வந்ததாக புராண தகவல்கள் கூறப்படுகின்றன. திருக்கோயில் வரை அந்தணர் வேடத்தில் வந்த சிவபெருமான் திடீரென மறைந்து பார்வதி தேவியுடன் ரிஷப வாகனத்தில் அப்பருக்கு காட்சியளித்தாராம். அதன் பின்னர் தான் தனது பசியை போக்கி தன்னை திருக்கோயில் வரை அழைத்து வந்தது சிவபெருமான் என்பதை உணர்ந்து அப்பர் மனமுருகி வழிபட்டார். பார்வதி தேவியுடன் ரிஷபாரூட வாகனத்தில் சிவபெருமான் அப்பருக்கு காட்சியளித்த தலமாக திருப்பைஞ்சிலி விளங்குகிறது. இதனால் இங்கு தனி சன்னதியில் சோருடை ஈஸ்வரர் காட்சியளிக்கிறார். பங்குனி புரட்டாசி மாதங்களின் 6, 7, 8வது நாள்களில் சூரிய பூஜை பெருவிழா நடைபெறுகிறது. கோயிலில் உள்ள சூரிய பெருமானுக்கு இந்த நாள்களில் பூஜைகள் நடத்தப்படுகின்றன. சூரிய ஒளி இறைவன் மீது படும் வகையில் கோயில் கட்டுமானம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூஜைகள் இன்றளவும் நடைபெற்று வருகின்றன. மற்ற கோயில்களில் நவகிரகங்கள் விக்கிரகங்களாக இருக்கும். ஆனால் இத்திருக்கோயிலில் 9 படிகள் 9 நவகிரகங்களாகவும் 9 தீப வடிவிலும் உள்ளதாக ஐதீகம். யமன் சனீஸ்வரனுக்கு அதிபதி என்பதால் இக்கோயிலில் நவகிரகங்கள் கிடையாது. இக்கோயிலில் பிரகாரத்தில் விநாயகர், சிவன் மற்றும் செந்தாமரை கண்ணன் பெருமாளுடன் சேர்ந்தபடி காட்சியளிப்பதும் தட்சிணாமூர்த்தியின் கீழ் நந்தி இருப்பதும் சிறப்புக்குரியது. இவற்றை தவிர இறைவன் நீலிவனநாதன் சன்னதியின் பின்புறத்தில் அர்த்தநாரீஸ்வரர் காட்சியளிப்பதும் விசேஷமானது. புராணங்களின்படி இக்கோயிலில் சப்த கன்னிமார்கள் பார்வதி தேவியை குறித்து தவமியற்றிய போது அவர்களுக்கு காட்சி தந்த பார்வதி தேவி சப்த கன்னியர்களையும் இக்கோயிலிலேயே கல்வாலை எனப்படும் அதிசய வாழை வடிவில் இருந்து வழிபடும் பக்தர்களின் குறைகளை தீர்க்குமாறு அருளினார். எனவே திருமண தடை மற்றும் காலதாமதமாகும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இந்த தெய்வீக வாழை மரங்களுக்கு செய்யப்படும் பூஜை சடங்குகளால் சப்த கன்னியர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று திருமண தோஷம் நீங்குகிறது. திருமண தடை மற்றும் தாமதமாகும் ஆண் மற்றும் பெண் இந்த திருப்பைஞ்சிலி நீலிவனநாதர் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் பரிகாரம் செய்ய செல்வது சிறந்தது. வசிஷ்ட முனிவர் சிதம்பரம் நடராஜரை தினமும் அர்த்தஜாம நேரத்தில் தரிசனம் செய்யும் வழக்கம் உடையவர். ஒரு சமயம் அவர் இத்தலத்திற்கு வந்தபோது இரவில் இங்கேயே தங்கிவிட்டார். அவர் நடராஜரிடம் தனக்கு நடன காட்சி தரும்படி வேண்ட சுவாமி இங்கே நடன காட்சி தந்தருளினார். இதனை உணர்த்தும் விதமாக சுவாமி சன்னதிக்கு முன்புறம் நடராஜர் சித்திர வடிவில் வரையப்பட்டிருக்கிறார். எதிரே வசிஷ்டர் ஓவியமும் இருக்கிறது. இத்தலத்திற்கு மேல சிதம்பரம் என்ற பெயரும் உள்ளது. முன்னொரு காலத்தில் வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் யார் பெரியவர் என்ற அகந்தை கூடியது. ஆதிசேஷன் கைலாய மலையை சுற்றி வளைத்து கொண்டார். கைலாய தளர்த்த சண்ட மாருதத்தை உண்டு பண்ணினார். சண்ட மாருதம் கடுமையாக வீசியதால் கைலாயத்திலிருந்து 8 கொடுமுடிகள் பெயர்ந்து விழுந்தன. அவை திருகோணமலை, திருக்காலத்தி, திருச்சிராமலை, திருஈங்கோய் மலை, ரஜினீர்த்தகிரி, ரத்னகிரி, சுவேதகிரி என்பனவாகும். இவற்றுள் சுவேதகிரி என்பதே இத்தலமான திருப்பைஞ்சிலி. ஆகவே இது தென்காயலாயம் எனவும் அழைக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்ற இந்த பாடல் பெற்ற திருத்தலத்தை திருச்சி வரும் அடியார்கள் தரிசனம் செய்துவிட்டு செல்லுங்கள். திருமண தடை நீங்கிறதுக்கு இங்கே திருமண தடை உள்ளவர்கள் வந்து பரிகார பூஜை செஞ்சு விரைவில் திருமணம் நடைபெற இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.